ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் பாம்பே கண்ணன் தான் பேசுகிறேன். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய நாடகமான ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ், ஒரு வினாடி பொறு அப்படிங்கிற அந்த நாடகத்தோட டெலிப்ளே வடிவம். இந்த நாடகம் 2003 ஒரு மேடை நாடகமாக இனாகுரேட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 75 முறைக்கும் மேற்பட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம். இதே நாடகத்தை 2005 பிரபல பத்திரிகையாளர்களான அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இதை புஸ்தகமாக வெளியிட்டாங்க. இந்த நாடகத்துக்கு அந்த புஸ்தகத்தில் திரு ஏஎம் ராஜகோபாலன், திரு எஸ்வி ரமணன், திரு இந்திரா பார்த்தசாரி, இந்த 3 பேரும் இதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாடகம் போட்ட இடத்துலலாம் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு நாடகம். கிட்டத்தட்ட இது ஒரு 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 50% ஒரு என்னுடைய வாழ்க்கை கதைன்னே சொல்லலாம். இன்னொரு 50% கற்பனை கதை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஸ்டேஜில் போகும்போது நிறைய பேர் எங்கிட்ட சார், எங்களுடைய வாழ்க்கையானது சம்பவங்களை நீங்கள் நாடகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட ஒரு யூனிவர்சலாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி இந்த டெலிப்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, இதே மாதிரி கதை பல சினிமா வடிவத்தில், நாடக வடிவத்தில் இந்த இடத்துல தமிழில் வந்திருக்கு. அதனால் இதை பார்க்குறவங்க யாரும் அந்த நாடகம் போல் இருக்குது, அந்த சினிமாவை போல் இருக்குதுன்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா இது தொடங்கினது 2003. இப்போது நான் 2024 தான் உங்கள் முன்னாடி ஒரு டெலிப்ளே வடிவத்தில் இதை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரசியுங்க, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்க. வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.